உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருமிகு து.க. பகலவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சுற்றிய தமிழ்நாட்டு அரசியல் சில நாட்களாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் செய்திகளை தமிழ்நாடு அரசியல் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் செய்திகளை பரபரப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லியது அளவற்ற மகிழ்ச்சியை தருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளிம்பில் நிலை மக்களுடைய விடுதலைக்காக தோன்றிய ஒரு கட்சி. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விளிம்பில் மக்களுக்காக உழைத்த எண்ணற்ற கட்சிகள் எங்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் இருந்திருந்தாலும் அன்றைக்கு ஏறெடுத்து பார்க்காத நிலை, புறம் தள்ளுகிற நிலை. ஆனால் இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து தொடங்கிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், விடுதலை சிறுத்தை கட்சி, எங்களுடைய அன்பு தலைவர் எழுச்சித் தமிழர் அவர்களின் ஆளுமை மிக்க அரசியல் இன்றைக்கு அரசியல் அரங்கில் பேச வைத்திருக்கிறது என்பதை எண்ணி அளப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சொல்ல போனால் பத்திரிகைகளில், ஊடகங்களில், தொலைக்காட்சிகளில் ஏதோ ஒரு வரி அப்படி சொல்லிவிட்டு போகிற நிலை இருந்து இன்றைக்கு 2-3 வாரங்களாய் தொடர்ந்து பேசி வருவதை, விவாதத்துக்குள் எடுத்துக்கொண்டு விவாதங்கள் செய்வதை பார்க்கிற போதும் அளவற்ற மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இந்த பரபரப்புக்கு காரணம் எழுச்சி தமிழர் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு துணை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கே. அதில் நான் முற்றிலும் மாறுபட்டு நிற்கிறேன். எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்களுடைய கருத்துக்களை மீறி தமிழ்நாட்டு அரசியலில் பேசுவதற்கு ஆள் இல்லை என்பது எனது ஆணைத்தரமான நம்பிக்கை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழக அரசியலில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தோன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநிலம் தழுவிய அளவில் தொட்டு இருக்கிறது. நம்மை சுற்றி தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கிற மற்ற மாநிலங்களில் எல்லா இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கொடிகள் பறக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகளில் பறக்கிறது. துபாயில் பறக்கிறது, குவைத்திலே பறக்கிறது, சிங்கப்பூரிலே பறக்கிறது, மலேசியாவில் பறக்கிறது. இப்படி எண்ணற்ற நாடுகளில் விடுதலை சிறுத்தைகள் கொடி பறக்கிறது. அங்கேயும் மாநாடுகள் நடக்கிறது. இதற்கு நீங்கள் சொல்லிய ஒரு நபர் தான் காரணம் என்று அப்படி நீங்கள் நினைத்தால் அது முற்றிலும் தவறான கருத்து. அவரை பற்றி பேசக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவரோடு நெருங்கி பழகியவர்கள், அவரோடு இணக்கமாக இருந்தவர்கள், அவர்களுக்கும் இவர்களுக்கும் தனிப்பட்ட முரண் இருப்பதனால் அப்படி பேசுவதற்கு வாய்ப்பு உண்டே தவிர விடுதலை சிறுத்தைகள் தலைவரை தாண்டி ஒரு கருத்து விடுதலை சிறுத்தை தொண்டனுக்கு யாருக்கும் இல்லை. நான் இந்த இடத்தில் வந்து பேசுகிறேன் என்று சொன்னால் அது எங்கள் அன்பு தலைவரான எழுச்சி தமிழர் போட்ட விதையில் முளைத்தவன் பகலவன். அவர் கற்றுக் கொடுத்த பள்ளியில் படித்த மாணவன் நான். எனக்கு குருநாதராகவும், எனக்கு ஆசிரியராகவும், எனக்கு தலைவராகவும், இன்னும் சொல்லப்போனால் தந்தையாகவும் எங்களை வழிநடத்தக்கூடியவர் எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் கருத்துக்கு நிகராய் வேறு கருத்து தமிழ்நாட்டு அரசியலே கிடையாது. ஆளுமை மிக்க அரசியலாகவும் ஒருதலை பட்சமாய் பேசுகிற அரசியல் மத்தியில் பொதுநல சிந்தனையோடு பொதுநல நீரோட்டத்தில் விவாதத்துக்குள் உள்ளாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கிறார். நான் உண்மையாக சொல்லுகிறேன், இங்கே தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களில் நான் சார்ந்த தலைவர் என்பதனால் நான் அப்படி சொல்லவில்லை. பொதுத்தளத்தில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள் பலரும் அதை சொல்லியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தையின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் வைக்கிற கருத்தியலும் கோட்பாடும் கொள்கைகளும் அனைத்து தரப்பு மக்களையும் ஈழ்த்திருக்கிறது, கவனத்தையும் திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. அதனால் இதை ஒரு சில கட்சிக்குள்ளே இருக்கிற சாதிய சிந்தனைவாதிகள் ஊதி பெருக்கெடுத்து விடுதலை சிறுத்தையின் வளர்ச்சியை முடைக்கிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை ஒரு நபரை காட்டி அதை தன்வசப்படுத்தி அதை விமர்சனத்துக்குள்ளாக்குறார்கள் என்பது எனக்கு தனிப்பட்ட கருத்து. இப்போ உங்கள் கட்சியில் வந்து ஒரு 10 துணை பொதுச் செயலாளர் இருக்காங்கன்னு எழுச்சி தமிழர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒருவருக்கு மட்டும் இந்த அளவிற்கு வெளிச்சம் வருவது ஏன்?
அதைத்தான் நானும் கேட்குறேன். ஏன்னா அவருக்கு முன்னோடியாக நிறைய பேர் இருக்காங்க. கேட்குறேன் அதை எதை நானும் திருப்பி கேட்குறேன். எங்கள் கட்சியில் 10 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள். 10 துணை செயலாளர்கள் 10 விஷயங்களை பேசுகிறார்கள். அதையெல்லாம் ஊடகத்தில் பெரிதுபடுத்தாமல் ஊடக நண்பர்கள் இவரை மட்டும் மையப்படுத்தி பேசுவது காரணம் என்ன? அது எங்களிடம் இல்லை அந்த காரணம். இல்லை, அவருடைய கருத்துக்கள் மாறுபட்டதாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், நான் கூட இந்த கருத்து உங்களோட தமிழன் தொலைக்காட்சியில் இதை பேசிட்டு இருக்கிறேன். இந்த தமிழன் தொலைக்காட்சியில் வர செய்தி எடுத்து மற்ற தொலைக்காட்சி போடுமா? நான் செய்தி சொல்கிற மாதிரி தான் நான் செய்தி சொல்கிறேன். எங்கள் தலைவருடைய உண்மையான கருத்து சொல்கிறேன். மாற்று கருத்து நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. எங்கள் கட்சி என் தலைவரை ஒரு சிக்கலான இடத்தில் நான் சிக்க வைக்க போவதில்லை. அதாவது ஒரு எதிர்கருத்து, எதிர் அரசியல் இருந்தால் தான் அது புகழ் பெற. அதாவது எதிர்கருத்தை எப்போது யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாரி அரைச்சிட்டு போயிடலாம். ஆனால் அந்த எதிர்கருத்து நம்மளோடு எதிரில் இருக்கிற மக்களுக்கு சரியாக போய் சேரணும். அது சரியாக இருக்கணும். அதிமுகவை பேசுவதோ, திமுகவை பேசுவதோ, சில பாஜகவை பேசுவதோ, பாட்டாளி மக்கள் கட்சி பேசுவதோ நான் பேசினாலும் கூட, விமர்சனமாக இருந்தாலும் கூட நடுநிலையோடு இருக்கிற மக்களுக்கு கேட்ட கேள்வி சரின்னு சொல்லணும். அதுதான் ஒரு விமர்சனம். ஆனால் அதை விட்டுவிட்டு அவதூறு பேசுவது தவறு. யாராக இருந்தாலும், யார் பேசினாலும். அதனால் 10 துணை பொதுச் செயலாளருக்கு இருக்கிற எங்கள் கட்சியில் 10 துணை செயலாளர்களை நீங்கள் தூக்கி பிடிக்காமல் ஒருவரை தூக்கி பிடித்து அதிலே அரசியல் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ இருக்கிறதுன்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த ஊடக நண்பர்களுக்கே நான் சொல்கிறேன், அவ்வளோ பெருசாக வேண்டிய செய்தி. எங்கள் தலைவர் செய்தியே நீங்கள் ஒரு பெட்டி செய்தியில் போடுறீங்க. ஆதவ அர்ஜுன் பேசினார் என்பதை தலைப்பு செய்தி போடுறீங்க. என்றைக்கும் இல்லாத தினமலர் பத்திரிகையில் என்று முதன்மை செய்தி போடுவதற்கு காரணம் என்ன? இது திட்டமிட்டு செய்யப்படுகிறது. திட்டமிட்டு செய்கிற வேலை இது, திட்டமிட்டு செய்கிற வேலை இது. நாங்கள் பத்திரிகை தான் நாங்கள் கேட்குறோம். பொதுவாக ஒரு பொதுவான மனிதன் என்ற முறையில் நான் கேட்குறேன். ஒரு அரசியல் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பொறுப்பில் இருக்காரு. அவருடைய புத்தக வெளியீட்டு விழா அப்படின்ற போது அந்த தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, இன்னொரு கட்சியோட தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? அதாவது எங்களுடைய தலைவர் வருவதற்கான இசைவேல் தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியாக இருந்தது. ராகுல் அவர்கள் வருவதாக செய்தி வந்திருந்தது. அந்த நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருப்பதனால் அவர்கள் வருவதற்கான சாத்தியமில்லை என்கிற நிலை. அந்த நிலையில் இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா என்பது பல்வேறு புத்தக தலங்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அது பேசும் பொருளாக இல்லை. எவ்வளோ அறிவு சார்ந்த புத்தகங்கள்லாம் வெளிவந்திருக்கு. அந்த புத்தகம் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் யார் வெளியிட்டா, எங்கே வெளியிட்டா, என்ன பண்ணுச்சு, அந்த புத்தகம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு 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 ஸ்கர்ஸ்மாட்டிக் லீடர் என்பதற்கு மாறாக ஒரு ஸ்கர்ஸ்மாட்டிக் ஒரு சினி ஆக்டரை வச்சு கொடுத்தா அது பரபரப்பாகும். அந்த புத்தகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு வாங்கி படிக்கலான்றது இயல்பலையில். இப்போ கூட பாருங்கள், சோப்பு விளம்பரம் கூட, பிளேடு விளம்பரம் கூட ஒரு நடிகரை வச்சு தான் பண்ணுறாங்க. சீக்கா விளம்பரம் கூட நடிகரை வச்சு தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் புத்தகத்தையும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆக்டர் பிடிச்சி ஒரு நடிகரை, பெரிய நடிகரை கொண்டு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கட்சி சாராதவர்கள். அதுதான் சொல்கிறேன், பாப்புலாரிட்டி ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு யங்ஸ்டர், ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறவங்கள. நடிகர்னா எல்லாரும் தான் நடிகர். நடிகரை எத்தனை நடிகர்ன்றாங்க, நடிகர்கள் போட்டுக்குவாங்க. டாக்டர்னா எல்லாரும் டாக்டர் ஆகுறாங்க. இவர் கை தேர்ந்த டாக்டர், இவர் இத்தனை ஆப்ரேஷன் பண்ணவர், இவர் இப்படி கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் ஒரு நடிகர்னா. இப்போ அவர் கட்சி தலைவராக அழைக்கவில்லை, ஒரு நடிகராக அழைத்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ரெண்டும் எடுத்துக்கலாம், தலைவராகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் நடிகராகவும் எடுத்துக்கலாம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இதுவரைக்கும் அந்த இனம் சார்ந்து நிறைய நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பொது கட்சியாக கொண்டு வர வேண்டும் என்று எழுச்சி தமிழர்கள் மற்றவங்களெல்லாம் இணைத்து அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து எம்எல்ஏவெல்லாம் ஆக்கியிருக்காங்க. அது ஓரளவுக்கு இருக்கிற நேரத்தில் இவர் மட்டும், அதாவது இனம் சாராத அல்லது தமிழர் என்ற முறையில் கூட இருக்கலான்னு வச்சுங்க, பட்டியலினத்தில் இல்லாத ஒருவர் இப்படி வர்றதை அங்கே இருக்கிறவங்களையே நீங்கள் தடுக்கிறீங்களா, இல்லை அவருக்கு எதிரான பொருள்களை கிளப்பி விடுகிறீர்களா? இது கூட உங்களுக்கு பிடிக்கலையா அவங்கள? இது கூட தவறான ஒரு பார்வை. விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்திலும் சுயசாதி பெருமை பேசியதே இல்லை. எங்கள் தலைவரும் அப்படி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கே எங்கள் தலைவர் தலித் என தெரியாது.
நான் கிட்டத்தட்ட அவரோடு வந்து ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக கட்சியில் இருந்து அவர் முதலாய் 1999 விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் மூப்பனாரோடு கூட்டணி வைக்கிற போது தனி தொகுதியில் நிற்கிற போது தான் அவர் தலித்துன்னு தெரியும். இது வரைக்கும் தெரியாது. என்னை போன்றவங்களுக்கு ஏராளம் இருக்க தெரியாது. அப்படி நாங்கள் யார் ஒரு பொது தலைவராக தான் பார்க்குறோம். அவர் என்றைக்குமே வந்து ஒரு சுயம்பா ஒரு தமிழ் தேசிய தெரிவித்தால் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை புலிகள் என்ற ஈழத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் மையத்தில் இருந்ததுனால அவர் என்ன சாதியிலே தெரியாத நாங்களாம் சேர்ந்தோம். குறிப்பாக நானும் அப்படி தான் தலைவரோடு பேசுறது பழகினதெல்லாம் அவர் நாடாளுமன்ற சிதம்பரத்தில் நிற்கும்போது தான் அவர் தெரிய வரும். அப்படி இருக்கிற தலைவர் தான் எங்கள் தலைவர். அவர் எந்த இடத்துல சுயசாதி பெருமை பேசியதில்லை. புதிதாக யாராவது உங்களை கூட நான் அழைச்சி போய் அண்ணா இது மாதிரி வந்திருக்காருண்ணா நம்ம சகோதரர் தாங்க அப்படின்னு சொன்னோம்னா வாங்க என்ன செய்கிறாரு அது எளிமையானவர் அப்படின்னு கேட்பாரே தவிர எங்கேருந்து வராரு, என்ன ஊர்லேருந்து வராரு, எந்த கிராமத்துலேருந்து வராது, எந்த கிராமத்துக்கு எந்த கிராமம் பக்கத்தில், யார் வீட்டுக்கு பக்கத்தில், என்ன சாதிகார் இப்படிலாம் கேட்குற ஆள் இல்லை, நபர் கிடையாது. அதனால் எங்களுக்கு அது ஒரு விஷயம் கிடையாது. நாங்கள் வந்தாரை வரவேற்கக்கூடியவர்கள். வந்தவர்கள் தூய்மையாய் விடுதலை சிறுத்தையை கருத்தியில் உள்வாங்கி விடுதலை சிறுத்தையால் நீங்கள் இருங்கள். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இன்னும் ஒரு கருத்து பேசப்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நிதி கொடுத்துருக்கிறார் தேர்தல் காலங்களில். அதனால் அவரை எதிர்த்து பேச முடியாமல் இருக்கிறாரு. இருதலை கொல்லி எறும்பு போல, அதாவது அவருடைய வாதங்களை அவருடைய பேச்சுக்களை மறுக்கவும் முடியல, அவரை வெளியேற்றவும் முடியல. இப்படி ஒரு நிலையில் எழுச்சி தமிழர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசை வார்த்தைகளை காட்டி படபலத்தை காட்டி எங்கள் தலைவரை யாரும் ஏமாற்றிவிட முடியாது. அதன் மூலமாக அழுத்தம் கொடுத்து விட முடியாது. நாங்கள் மாபெரும் கட்சிகள், இந்த தமிழகத்தை ஆண்ட கட்சிகள், இருவரும் கட்சிகள், அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி, நாங்கள் நெருக்கமாக எங்கள் தலைவர் நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர். அதிலையும் நெருக்கம் என்றால் சாதாரணமான நெருக்கம் அல்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார், அவரோடு நாங்கள் வெளியே வருகிற போது தம்பி திருமாவளவன் அவர்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும், வாழட்டும், அவரோட அரசியல் பெருகட்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டு அரசியலில் அம்மையார் ஜெயலலிதா வாழ்த்திய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். மாண்புமிகு முன்னாள் மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மகனை போல பார்த்தவர். அரசியலை கடந்து அரசியல் கடந்துன்னு சொல்ல முடியாது, இவருடைய அரசியல் ஆற்றலை பார்த்து, அவருடைய அரசியலை தெளிவை பார்த்து, அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூட நினைத்தவர். திருமணம் செய்து நானே பொண்ணு பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நெருக்கமான அன்பை வந்து நெருக்கமாக காட்டியவர். அவ்வளோ பெரிய நெருக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் எவ்வளோலாம் சாதிச்சுக்க முடியும் எங்கள் தலைவரால், என்னவெல்லாம் சாதிச்சுக்க முடியும். ஆனால் இது மாதிரி வந்து போகிற போக்கில் அவர் பணம் வச்சுருக்காரு, அவர் அது வச்சுக்கிறார், இது வச்சுக்கிறார், இதற்கெல்லாம் படிகிற ஒரு நபர் எங்கள் தலைவர் இல்லை. இன்னொன்று சொல்லுகிறேன், பாஜக எங்கள் தலைவர் எத்தனையோ முறை முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறது உங்களை மந்திரியாக்குகிறோம். அது முடியாமல் தான் ஆதவ அர்ஜுனாவை வந்து உள்ளே விட்டு திமுக கூட்டணியிலேருந்து உங்களை பிரிக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கற்பனை கதைகள். என்னன்னு கேட்டிங்கன்னா, சில கற்பனை கதைகள் நடந்து விடுகிறது பாருங்க. எங்கள் தலைவர் சட்டமன்ற மங்களூர் தொகுதியில் முதல் சட்டமன்ற உறுப்பினராய் சட்டப்பேரவைக்கு சென்றவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது, திமுக கூட்டணியில் இருக்கிற போது சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு போனவர். ஒரு சின்ன நெருடல் வந்தவுடன் இந்த பதவி உதயசூரியன் சின்னத்தில் நின்றுதான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னு எல்லோரும் பேசும்போது, இந்த உதயசூரியன் சின்னத்தில் எங்கள் வேணான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தவர் எங்கள் தலைவர். கொடுத்துட்டு வந்துட்டு ராஜினாமா செய்தவர். அதனால் வந்து எங்கள் தலைவர் வந்து யாராலையும் ஆசை காட்டி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் வைத்திருந்தால் அது பொய்த்து போகும். இதையெல்லாம் வந்து போகிற போக்கில் ஒரு இது, அது ஒரு நீங்கள் கேட்ட கேள்வியை நான் வந்து அது ஒரு பொருட்டாகவே நான் எடுத்துக்கல. ஏன்னா எங்கள் தலைவர் அதுக்குள்ளானவர் கிடையாது. அதுக்குள்ளானவராக இருந்தால் எங்கேயும் இவருங்க இங்கே தமிழ்நாட்டு அரசியல் தலித் அரசியலில் நான் சொல்கிறேன், எல்லா தலைவர்களும் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு பின்னாலேயே ஓடி கிடந்தது, அவர்கள் மட்டும் வந்தால் போதும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் தலைவர் 36 காலத்திலேயே வந்து எத்தனையோ தொகுதிகள் கொடுத்தோம், எங்களுக்கு இது போதும்னு சொன்னார்.
அமர் ஜெயலலிதா அவர்கள் 10 சீட்டு கொடுத்தாங்க. கலைஞர் புதுச்சேரி தமிழ்நாடு சேர்த்து 12 சீட்டு கொடுத்தாரு. ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுக்கு வந்தபோது நாங்கள் உடனடியாக வெளியேறிவிட்டோம். அதிமுக பாமக இருக்கிற கூட்டணியில் ஒரு நொடிப்பொழுது இருக்க மாட்டேன்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டு வெளியே போயிட்டார். அதன் பிறகு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டார், தம்பி என்னோட நீங்கள் இணைந்து இருக்கணும், அம்மையார் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி வந்து 15 சீட்டு தரேன் 17 சீட்டு தரேன் சொல்லி முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார், முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரே சொன்னாங்க. இந்த எண்ணிக்காகவோ மற்றதுக்காகவோ அவர் ஆசைப்பட்டிருந்தால் எங்கேயோ போயிருக்கலாம். தமிழ்நாட்டில் அவருக்கு வந்த வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வேறு யாருக்குமே வரல, யாருக்குமே ஆப்ஷனிட்டி. இப்போ இந்த நிமிஷம் வரையில் இன்றைக்கும் வந்து இந்த இது சொல்லுவாங்களே லாட்டரி டிக்கெட் பம்பர் குழுக்களில் இருக்கிற ஒரு நபராக இருக்கக்கூடியவர், அரசியல் அரங்கில் இருக்கக்கூடியவர் இன்றைக்கும் எங்கள் தலைவர் தான் மையப்புள்ளியாக இருக்கிறார். அவர் இந்த மாதிரி ஆசைகள்லாம் ஆசைப்பட்டார்னு வச்சுக்கல, எங்கே வேணாலும் போயிடலாம். அப்படி ஒரு தேவை எங்களுக்கு இல்லை, அப்படி எங்கள் தலைவருக்கு ஒரு நாள் வந்ததே இல்லை. அப்படி வந்து அவரை யாரும் மோடி வித்தை மஸ்தான் வேலாம் காட்ட முடியாது. இப்போ 2026 தேர்தல் சந்தையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் கிராக்கி அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது. ஏன்னா நிறைய பேர் உங்களை கூப்பிடுறாங்க, இவங்க வந்துட்டா இந்த கூட்டணி வெற்றி பெற்று விடும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலையில் உங்களுடைய எண்ணங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதை தான் சொல்கிறேன். எங்கள் தலைவர் வந்து பதவி பவுசுகளுக்கோ பணத்துக்காகவோ போகக்கூடியவர் அல்ல, கொள்கை சார்ந்து முடிவெடுக்கக்கூடியவர். கொள்கை இன்றைக்கு வந்து 10 ஆண்டு காலம் ஒன்றிய அரசை ஆண்டு விட்டு 15வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற பாஜகவுடைய பாசிச அரசு மக்களுக்கு விரோத போக்கை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறு சட்டத்திட்டங்களை மக்களுக்கு அடக்குமுறையான சட்டங்களை கொண்டு வருவதற்கான காத்து இருக்கிறது. எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்வியல் மிக பின்தங்கிய நிலை இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஆட்சிக்கு அதிகாரங்கள் மாற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் புரட்சியாளர் எழுதி வச்சிருக்கிற இந்த சட்டம், நம்முடைய அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டால் நடக்கப் போகும் கொடுமைகள் ஏராளம். அதை புரிந்து வைத்து கொண்டு கொள்கை ரீதியாக காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறாரே தவிர, கோட்பாட்டு ரீதியாக காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறாரே தவிர, மற்றபடி இந்த பதவிக்கு பவுசுக்காக அலையக்கூடியவர் அல்ல. இன்னொன்று நீங்கள் சொன்னதை போல் வந்து ஏன்னா உங்களுக்கு கிராக்கி அதிகமாக இருக்குது, நீங்கள் தான் வந்து இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் இருக்கிற கூட்டணியில் மிக தெளிவாக கருத்தை எடுத்து முன்வைக்கின்ற ஆற்றல் வாய்ந்த தலைவராக இருக்கிறார். இப்போ ஒன்றும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிக்கல், அதுக்கான விடையை இவரிடம் கேட்குற போது அதுக்கான தெளிவை உடனடியாக கொடுக்கிற ஆற்றல் வாழ்ந்த தலைவராக இருக்கிறார். இவருடைய கொள்கை ஆற்றலையும் இவருடைய தெளிவையும் புரிந்து கொண்டு தான் இவர் வந்தால் சரியாக இருக்கும் என்று நம்புகிறார்களே தவிர, சரி இவருக்கு வந்து இது கொடுத்துட்டா இப்படி வந்துடுவார், அது வேற ஆள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அது மாதிரி. இங்கே ஒரு 5 ஆண்டுக்கு இங்கே ஒருத்தர் இருப்பாங்க, 5 ஆண்டுக்கு அங்கே போயிடுவாங்க, எதையோ மனசுக்குள்ளே வச்சு பேசுகிற மாதிரி வந்து ஊடகமாக இருக்கலாம். அப்படி பெட்டி வச்சா உடனே டக்குன்னு மாறி எடுத்துக்கிறாங்க. இங்கே பெட்டியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த பக்கமும் பெட்டி வருவாங்க. எத்தனை பெட்டி வந்து 3 சரி அங்கே 4 ரைட்டு அங்கே போயிடலான்னு எல்லா கட்சிகளுக்கும் பெட்டி வருதுன்றாங்களே. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் திராவிட முன்னேற்றங்களும் தவிர்த்து சொல்கிறேன், எல்லா கட்சிகளும் பெட்டி வாங்குறாங்களா? அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் பெட்டிக்காக வந்து மாறுறது ஆள் கிடையாது, நாங்கள் கொள்கைக்காக மாறுறவங்க. கொள்கைக்காக வாங்க எல்லாம் இப்போ இந்திய கூட்டணிக்கு உருவாவதற்கு ஒரு சிறு துளியாய் விடுதலை சிறுத்தைகள் துள்ளி குதித்து இருக்கிற களத்தில். அதனால் வந்து எங்கள் தலைவர் வந்து நான் திரும்ப சொல்கிறது பாருங்க, எங்கள் தலைவரை யாரும் விலை பேசிவிட முடியாது. விலைக்கு அவர் மதிமயங்கிற ஆளும் கிடையாது. அந்த அடக்குமுறையை ஏற்றி, அதாவது ஏற்கனவே ஒரு முறை வந்து சொல்லியிருக்கிறார், வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் ஏறி மதிக்கும். நான் எளியவன் தான், இந்த அடக்குமுறை சட்டத்தை எட்டி உதைக்கிறேன்னு சொன்னார். அதனால் வந்து எங்கள் தலைவர் வந்து இதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறார், அதையும் மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து அப்போல்லாம் எங்கள் தலைவர் வந்து குறைத்து மதிப்பிட்டு செய்திக்காக பேசுகிறார் என்றால் அவருக்குள்ளாக இருக்கிற காழ்ப்புணர்ச்சி தான் அதை வெளிப்படுத்துகிறது நான் சொல்லுவேன். அதுதான் உண்மை. இப்போ தமிழ்நாட்டில் என்றுமில்லாத ஒரு நிகழ்வாக விடுதலை சிறுத்தைகளின் செல்வாக்கு பெருகி இருக்கிறது. அந்த கட்சியை தங்களுடன் இணைத்து கொள்ள, அதாவது கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று முனைகிற
நிறைய கட்சிகள் இப்போ இருக்கிறாங்க. அந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பெறுமானால் முதலமைச்சர் எழுச்சி தமிழர் ஆவார் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிலர்கிட்ட இருக்குது. இது செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் சொல்லியிருக்கிற ஒரு நல்ல கருத்து, எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆக வேண்டும், அவர் முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும் என்பது என் போன்ற லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தை கடகோடி தொண்டனுக்கு இருக்கிற ஆசை. அந்த ஆசை எங்களுடைய ஆசையாக மட்டுமே இல்லாமல் அதனுடைய நடைமுறை சாத்தியத்துக்கு வர வேண்டும். அதற்கான இலக்கு நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அது விரைவாக நடக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக எங்களுடைய உயிர் மூச்சு இந்த நாட்களில் இருக்கிறாகவே உயிர் மூச்சு இருக்கும் போதே அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு பெருத்த ஆசையும் ஆவலம் இருக்கிறது. காலப்போக்கில் அப்படி ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தால், அப்படி ஒரு நிலை வந்தால், உங்கள் வாய் முகூர்த்தம் பலித்தால், அதை விட மகிழ்ச்சி வேற என்ன இருக்க போகுது? அதை விட மகிழ்ச்சி வேற என்ன இல்லை? அதற்கான முன்னெடுப்புகள் நீங்கள் பண்ணுறீங்களா? அதில் காலம்தான் பதில் சொல்லும். காலம்தான் பதில் சொல்லும் அதுக்கான. இப்போ வருகிறவர்கள் தங்களை எந்த மாதிரி அவங்களுடைய சூழல் இருக்குது, எந்த அளவிற்கு செல்வாக்கு இருக்குது என்று சொல்ல முடியாத நிலைமையிலேயே தங்கள் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார்? இப்போ இப்போ விஜயை வச்சுக்கோங்களேன். அவர் நிரூபிக்கலை, இத்தனை வாக்குகள் இருக்குது, இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிக்கலை. ஆனாலும் என் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்றாரு. ஆனால் அதாவது இந்த தமிழக அரசியலில் ஒரு பெரிய ஒரு ஆளுமையான திருமாவளவன் அவர்கள் அவருடைய தலைமையில் மற்ற கட்சிகளை கூட்டணி சேர்க்காததன் ரகசியம் என்ன? அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் அப்படி எடுத்துக்க முடியாது. தமிழக திரையுலகில் இருக்கிற நண்பர்கள் ஒரு படத்தில் வெவ்வேறு விதமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டாங்கன்னா, ஏழையாகவும், பாட்டியை ஓடி கட்டி தழுவுவதாகவும், குழந்தையை தூக்கி கொள்வதாகவும், 4 பேருக்கு சாப்பாடு போடுவதாகவும், அப்படியே ஒரு மரம் இருந்தால் போய் முதுகில் தாங்கி காப்பாற்றுறதாகவும், அந்த மாதிரிலாம் நடிச்சிட்டா நம்ம பெரிய இது ஆயிடலாம் அப்படின்ட்டு ஒரு கற்பனை ஏராளமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க. அது ஒரே ஒரு சாத்தியம் எம்ஜிஆருக்கு அமைந்தது. இன்றைக்கி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா என்டிஆருக்கு நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பெரிய சூப்பர் ஸ்டாராக எல்லோராலும் கொண்டாடப்பட்ட விஜய் அவர்கள் எதுவும் சொல்லலை அப்படிலாம் சொல்கிறீங்க. அவர் தான் அதாவது தமிழ் தேசியம் ஒரு கண், திராவிடம் ஒரு கண் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய தமிழ் தேசியம் திராவிடம் அவரது 2 கண்கள் அப்படின்றாரு. அது இல்லாமல் இது ஊழல் ஆட்சி, அதாவது குடும்ப ஊழல் அப்படிலாம் சொல்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிவினைவாதம் வேண்டாம், பிரிவினை கட்சியின் பாரதிய ஜனதா, இந்த மாதிரி அவருடைய கொள்கையில் எடுத்து வச்சிருக்கிறாரு. அதாவது தமிழ் தேசியம், திராவிட அரசியல், சனாதனம் அரசியல், அது எல்லாமே அண்டர்லைன், ஒரு லைன். இப்போது நான் விடுதலை சிறுத்தையில் இருக்கிறேன். எங்கள் கொள்கை கேட்டனா 5 வகையான கொள்கை எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். அந்த கொள்கை நான் சொல்லுவேன். இப்போது அது அவர் பேசுகிறது. அது கொள்கைன்னா, உங்களுடைய கொள்கைன்னா, உங்களுடைய கொள்கைகளுடைய அஜெண்டா என்ன, உங்களுடைய இலக்கு என்ன? எங்களுடைய இலக்கு, விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை. நீங்கள் ஆட்சி கொண்டா சாதி ஒழிஞ்சிடுமா? கண்டிப்பாக ஒழியாது. சாதியமாக பேசிக்காதீங்க. நீங்கள் என்ன சாதியோ நீங்கள் அப்படி இருந்துக்குங்க, நான் என்ன சாதியோ அப்படி இருந்துட்டு போகிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு கீழே, எனக்கு மேலே அப்படின்ற அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா, படிநிலை வேண்டாம். அது இல்லை, அது நீத்து போக செய்வோம். இது எங்களுடைய கொள்கை. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கொள்கையை சொல்லுங்கள். அதில் எனக்கு முரண் இருந்தால் நான் உங்களை பற்றி பேசுகிறேன். அதனால் அவரை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு துளி அளவும் கருத்து இல்லை. அவர் எப்போ அரசியலுக்கு என்னென்ன பேசுகிறாரோ அப்பப்போ அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கலாம். இப்போ அவர் எதுவும் சொல்லலை, அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் சொல்லலை, ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது 3வது இடத்திற்கு அவர் விடுவார் நாளைக்குங்க அப்படின்னு சொல்லி, நாளைக்கு தனுஷ், சூர்யா தம்பி கார்த்திக், இவங்க நாளைக்கு சிம்பு, இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்தா கூட இதே தகவலை இந்த மக்கள் சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட மாறாது. ரஜினி வந்தால் முதலமைச்சர் ஆகிட்டு சொன்னாங்களா இல்லையா? ரஜினி வந்துட்டாரா? வரல. ராதிகா வந்தவொடனே முதலமைச்சர் ஆகிடுவாங்கன்னு சொன்னாங்க. வந்தாங்களா? 2 நடிகர் ஒரே வீட்டில், ராதிகா சரத்குமார் வந்துட்டாங்களா? வரல. இத்தனைக்கும் ராதிகா எமராதவுடைய மகள். அவர் திராவிட அரசியலை பேசியவர், முற்போக்கு அரசியலை பேசியவர்.
அவங்க வர முடியலையே, தூத்துக்குடியில் தோற்று போயிட்டாங்களே, இப்போ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். அங்கே போகும்போதெல்லாம் சினிமாவில் நடத்த கதை வசனங்கள்லாம் அங்கே பேசினாங்க 2 பேரும், அதை கணவர் மனைவி 2 பேரும். தமிழக அரசியல் திரைப்படம் எடுபடாதுன்றீங்க? 100% அப்படி நான் நம்புகிறேன். இப்போது உங்களுடைய தலைவர் நிர்வாகிகளை அழைத்து பேசி இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேல் என்ன நடவடிக்கை என்பது பற்றி நாங்கள் பேசுவோம், அதுக்கு பிறகு தெரிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அந்த முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதை பற்றி பேசுவாங்க? அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் நான் சொல்கிறத நீங்களே சொல்லிட்டீங்க. எங்களுடைய மேல்பட்ட நிர்வாகிகளை துணை பொதுச் செயலாளர் அழைத்து பேசி அவர் முடிவு எடுக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு. தலைவர் அவர் தலைவர், எங்களை வழிநடத்த தலைவர். இன்னும் சொல்லப்போனால் மற்ற தலைவர் கூட எங்கள் தலைவர் இல்லை. எங்களுக்கு எல்லோருக்கும் எழுத கற்றுக் கொடுத்தவர், பேச கற்றுக் கொடுத்தவர், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர், எப்படி உடை உடுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர், எப்படி தலைவார வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். எங்கள் தொண்டர்களுடைய தலைமுடிகள் நீங்கள் பார்க்கலாம், யாரும் கொண்ட போட்டுக்கணும். அதான் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, தந்தை போன்றவர். ஆமாம், எங்கள் தந்தை போன்றவர். அதனால் எங்கள் தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதில் நியாயம் இருக்கும், நேர்மை இருக்கும். அதனால் நாங்கள் எப்போது எங்கள் தலைவர் வழியை வரவேற்று அதுக்கான களத்தில் நாங்கள் இருப்போம். இப்போ உங்களுடைய கட்சியில் சிலர், அதாவது சில இப்போ வன்னியரசு அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், இவங்கெல்லாம் கட்சிக்கு எதிராக சில வேலைகளை செய்தது போலலாம் முன்னாடி நடந்தது. அவர்கள் மேலெல்லாம் இந்த அளவிற்கு ஒரு நடவடிக்கை பாய்கின்ற அளவுக்கு எதுவும் பேசப்படவில்லை, பொதுத்தளத்திலும் சரி கட்சியிலையும் சரி. ஆனால் இவர் மாத்திரம் இப்படி குறி வைக்கிறதுக்கான காரணம் அதுதான் நீங்கள் சொல்கிறது தான். அதாவது நீங்கள் தெரியல, எனக்கு அவங்க என்ன இதை பண்ணாங்கன்னு தெரியல, நீங்களும் அதை விரிவாக சொல்லலை. அவங்களெலாம் இந்த ஊடகம் வெளிச்சத்தில் வன்னியரசு இந்த மாதிரி செஞ்சார், அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அண்ணாமலையும் பேட்டி கொடுக்கல, திமுகவிலேருந்து பேட்டி கொடுக்கல, அதிமுகவிலேருந்து பேட்டி கொடுக்கல. சிலர் வந்தவங்க போனவங்கலாம் பேசுகிறாங்க, அந்த மாதிரி யாரும் பேசலை. ஆனால் ரவிக்குமார் எழுத்தாளர் அவர்கள் பேசியதையும் அந்த மாதிரி யாரும் ஊடகத்தில் பெருசாக இருந்தது. அதாவது பெரியாரை பற்றி அவர் பேசினது டெபிட் ஆச்சுங்களா, எங்கன்னா தொலைக்காட்சியில் வந்ததா, ஹெட்லைன்ஸ் வந்துருச்சுங்களா, பேப்பரில் செய்தித்தாள் ஹெட்லைன்ஸ் வந்துருச்சுங்களா, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது கட்சிக்குள்ளே சுருங்கி போன ஒரு விஷயம். இது மக்களால் பேசப்படுறதுக்கு முன்பு செய்திகளால் பேசப்பட்டு விட்டது. உற்று பார்ப்பதற்கு முன்னால் ஊடகத்தில் வந்து விட்டது. இன்னும் உற்று பார்க்கறதுக்குள்ளே ஊடகத்தில் வந்துடுது. அப்போது இவ்வளோ பெரிய மாயை காட்டுறது எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது, எங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகம் கிடையாது, ஊடகம் தான் அவ்வளோ ஊதி பெருக்கெடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். விடுதலை சிறுத்தைகள் கிடையாது, அங்கே நடந்த சம்பவங்கள் கிடையாது, இவ்வளோ பெருசாக மாற்றி வச்சுக்கிறது ஊடகம் தான். அது ஊடகத்துக்கு தான் தெரியணும் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இருக்கு. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது, இதுவரை பேசி கொண்டிருப்பது, ஒரு கலக குரலாக இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு நெருடலாகவே தெரியலையா? அதாவது அதுதான் நான் சொல்கிறேன், எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிறது அப்படின்றது எங்களுடைய கனவு. அதை அவர் சொல்லியிருக்கார், எங்களுடைய இலக்கு. அவர் அதை மட்டும் சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. இன்னொரு கட்சி சார்ந்து பேசுவது தவறாக மாறி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் சொல்கிறேன். இப்போ நான் எங்கள் கட்சிக்கு ஒரு புரிதலை சொல்ல வேண்டும், ஒரு அஜெண்டாவை சொல்ல வேண்டும் சொன்னால் நான் ஒரு மேடையில் வச்சு சொல்ல முடியாது. அதை எங்கள் கட்சியினுடைய நிர்வாக கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தில் நான் சொல்ல வேண்டியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் திமுக இருக்குது பார்த்தீங்களா, திமுகவில் எந்தெந்த கூட்டணிகள் இருக்கிறோம், அந்தந்த கூட்டணிகளை பற்றி அவர்கள் என்ன பேசுவாங்கன்னா தவறாமல் பேசுறது வாய்ப்பு உண்டு. இவர்களை வைத்துக்கொள்ளலாம், இவர்களை வைத்துக்கொள்ளக்கூடாது, இவங்க அப்படி பேசியிருக்கிறாங்க, இப்படி பேசியிருக்கிறாங்க, நம்மளை இவ்வளோ விமர்சனம் ஆக்கியிருக்கிறாங்க, நம்மளுடைய கொள்கைக்கு மாறாக பேசியிருக்கிறாங்க, நம்மளுடைய ஆட்சிக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. அப்படி எல்லா கட்சியிலையும் சொல்லலாம், எல்லா கட்சியும் நல்லாவும் பேசினாங்கன்னு சொல்லலாம். அவங்க பேசுவாங்க. எங்கே பேசுவாங்கன்னா அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில், மாவட்ட செயலாளர் கூட்டத்தில், அவங்க கட்சியினுடைய கூட்டத்தில் பேசுவாங்க. அப்படியே வெளியில் என்ன பேசுவாங்க தெரியுமா, எங்கள் தலைவரை பற்றி ஏதோ கூட பேசியிருப்பாங்க. அப்படியே வெளியில் என்ன பேசுவாங்க, அவரை போல் நல்லவர்கள் இல்லை, அந்த தலைவர் சிறப்பான தலைவர், அவருக்கு இருக்கிற ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் இடமறிந்து பேசுவது, இதுதான் இடமறிந்து பேசுவது. அங்கே பேசுறது அவங்க கட்சிக்காரங்களுக்கு, வெளியில் பேசுறது மக்களுக்கு. நம் மக்கள் முன்னால் பேசுகிற போது நாம் என்ன பேசுகிறோம், எந்த மேடையில் நின்று பேசுகிறோம், எந்த மேடையில் நின்று பேசுகிறோன்றது தான்.
ஒரு சில தலைவர்கள் மேடையிலேயே வைத்துக்கொண்டு தொடர விட்டு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேச சொல்லுவாங்க. நீங்கள் மேலே அடித்தவங்க, நீங்கள் அது அடித்தவங்க, நீ வந்து அங்கேருந்து ஓடி வந்தவ, நீ அப்படி இருந்தவங்க, நீங்கள் இந்த சாதி, நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் வாங்க, நீங்கள் ஒரு 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 கிரவுண்டு பார்க்கலாம் வாங்க அப்படிலாம் பேசிட்டு இவரும் கைத்து விட்டுவார், அவரும் பேசுவார். அது மாதிரிலாம் பேசுகிறவங்க. ஆனால் நம்ம தலைவர் அப்படிலாம் ரசிக்கக்கூடிய ஆள் கிடையாது. அப்படியே பேச முடியாது யாரும். இப்போ எழுச்சி தமிழர் அவர்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அவர் என்ன முடிவெடுப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுடைய தலைவர் வந்து எதையுமே வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து நாம் எடுக்கிற முடிவுகள் அது முடிவாக இருந்தாலும் எதிரிலே நிற்பவர்களுக்கு அது சரியா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவர்களிடத்துலையும் அந்த நிலையிலையும் இருந்து பேசுவார். அந்த நிலையிலிருந்து பேசுவார். அது அதை தான் நான் சொல்கிறது. எங்கள் தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் ரொம்ப நேர்த்தியாக எடுக்கிற ஒரு இது. அவர் தடார்புடார்னு வந்து சொல்லக்கூடிய அளவில் இல்லை. எங்களுக்கு வந்து நான் ஒன்று இந்த தமிழர் தொலைக்காட்சி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னு சொன்னால், அவங்கவுங்க கட்சியில் 1008 பிரச்சனை இருக்குது. அவங்கவுங்க கட்சியில் 1008 பிரச்சனை இருக்குது. நான் அண்ணாமலை நீங்கள் சொல்லியிருக்கிறாரு, அவர் கட்சி விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன் அண்ணாமலை அவர்களை, நீங்கள் எச்ராஜாவை விட நீக்கணும்னு சொன்னால் நீங்கள் எச்ராஜாவை விட மிக மோசமாக மட்டமாக யாரும் மற்ற கட்சிகளை பேசின ஒரு நபர் யாராவது உண்டா? அவரை நீங்கள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்டுப்பீங்களா? இல்லை சில கட்சிகளில் எத்தனையோ பேர் வந்து சாதி ரீதியாக பேசி அவமானப்படுத்தி பேசிலாம் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நாங்கள் சொல்லி நீங்கள் எடுங்க நான் எடுத்துருவீங்களா? எங்கள் கட்சியில் எங்களுக்கு தெரியணுங்க, எங்களுக்கு தெரியுங்க. எங்கள் கட்சிக்கு வந்து இழுக்காக இருக்குது, நம்ம கொள்கைக்கு மாறாக இருக்குது. நாங்கன்னா வந்து ஒன்றும் தெரியாமலாம் இருக்கிறோம். 35 ஆண்டு காலம் இந்த அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் வந்து அடக்குமுறை சந்திச்சுக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதிகார வரம்பிலிருந்து பேசுகிற ஆணவத்தோடு பேசுகிற அரசியல் இல்லை. நாங்கள் அடித்தட்டு மக்களுடைய அன்றாடம் வாழ்க்கையில் உணர்ந்து பேசுகிற கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நெருப்பு சுடணுன்னா நீங்கள் நெருப்பு தொட்டால் சுடுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் வந்து அதில் சூடுபட்டுருக்குறோம். எங்களுக்கு அதனுடைய வலி அதனுடைய ரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் புயல்னு சொல்லுவீங்க வாயால், நாங்கள் புயலில் அடிபட்டு கிடக்கிறோம். நீங்கள் வெயில்னு சொல்லுவீங்க, நாங்கள் வெயிலில் காய்ந்து கிடக்கிறோம். நீங்கள் பட்டினி போராட்டம் நடத்துவீங்க, நாங்கள் பட்டினியாகவே கிடக்கிறோம். அதை பற்றி எங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு தண்ணி தாகம் கூட எடுத்தால் நிறைவாக தண்ணி குடிக்க முடியாது இன்னை வரைக்கும். அப்படி தான் எங்களுடைய மக்கள் இருக்கிறாங்க. விவசாயத்துக்கு போராட்டம் நடத்துவீங்க, ஆனால் எங்களுக்கு விவசாயத்துக்கு செய்வதற்கு நிலைமை இல்லாத கிடக்கிறோம். நீங்கள் வந்து குடிசையை கொளுத்துவீங்க, அந்த குடிசை ஓரமாக தான் நாங்கள் படுத்துக்கிட்டு கிடக்கிறோம். இவ்வளோ வேதனையும் நரகத்தில் நாங்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறோம். இதை சொல்லும்போது எனக்கு மனசு வேதனையாகுது, அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இப்போ உங்களை விட இந்த சாதிய படிநிலைகளில் கடைசி சாதியாக அருந்ததியர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீடு என்ற முறையில் அதை வந்து கொடுத்தாங்க. அந்த கூட்டத்தில் எழுச்சி தமிழர் இருந்தாங்க, அப்போது சரின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு இப்போது அதை எதிர்த்து சீராய்வு மனு வரைக்கும் சென்றதன் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேனே, இந்த பூதகரமாக பேசுவது, இல்லாத ஒன்றை அதான் வந்து சொல்லுவாங்க பேனாக்கி பெருமாள் பெருச்சலியாகிறது நம்ம சொல்லுவாங்க. பெருமாள்லாம் நம்மளுக்கு இல்லைன்னு நினைக்கிறாள். அதனால் வந்து என்னென்னா இடஒதுக்கீட்டு ஒன்றே ஒன்று சொல்லுங்களா, அந்த 3% இடஒதுக்கு யாராலுங்க கிடைச்சது? விடுதலை சிறுத்தைகள்னா கிடைச்சிருக்காது. விடுதலை சிறுத்தைகள் கையெழுத்து போடலாம், எங்கள் தலைவர் கையெழுத்து போடலாம். இன்னை வரைக்கும் அந்த 3% இடஒதுக்கு கிடையாது. ஆமாம், கொடுத்துட்டாருல, அப்புறம் மறுபடியும் முடியாது. நாங்கள் வந்து அதை என்ன சொல்கிறோம், அதில் வந்து கிளிவிலையர்னு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அது வந்து அவங்களுக்கும் எதிராக மாறுது, நமக்கும் எதிராக மாறுது. அதனால் வந்து அது வந்து பழையபடியே இருந்தால் மாதிரி இருக்கட்டும்ன்ற தான். நீங்கள் போய் எங்கள் அபிடேவிட் எடுத்து பாருங்கள், நாங்கள் என்ன வழக்கு போட்டுருக்கோம் எடுத்து பாருங்கள். தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டால் தரப்போகிறாங்க. நீங்கள் எடுத்து போட்டு இதே தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணி அதை இது பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்படியே ஒன்று ஸ்லைடு போட்டு காட்டுங்க எங்களுடைய வழக்கை. ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள். அதுதான் இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி இப்போ இந்த விவாதத்தின் மூலமாக, அதாவது இந்த பிரச்சனையை குறி வச்சு அருந்ததிய மக்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படிலாம் வந்து நான் அப்படி ஒரு பிரிவினவாதத்தை நான் பேச விரும்பலை. அப்படி வந்து அதுதான் சொல்கிறேன், அந்த அவங்க சார்ந்து இருக்கிற தலைவர்கள்
அந்த சாதி ரீதியாக இருக்கிற ஒரு தலைவர்கள் நாம் போட்ட வழக்குகளை முதலில் என்ன போட்டிருக்கிறோம் எடுத்து படிக்கணும். அந்த வழக்கில் ஏதாவது பிழையேனும் இருந்தால் உங்கள் விருப்பத்துக்கு மாறாகவே நாங்கள் அதை விட்டு விடுறோம். உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த கூட்டணியில். அதாவது அருந்ததிய மக்களின் செல்வாக்கை பெற்ற அதியமானவர்களும் ஜக்கையனவர் போன்றவர்களும் அதில் இருக்கிறாங்க. இந்த 2 தலைவர்களுமே ரொம்ப வலிமையாக எங்கள் மக்களுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று கூட அதிகமானவர்கள் அதை மறுபடியும் மீண்டும் சொல்கிறார். நீங்களும் அதில் இருக்கிறீங்க. ஆனால் தேர்தல் நடக்கிற பொழுது விடுதலை சிறுத்தைகள் நிற்கிற அந்த தொகுதிகளில் தங்களது வாக்கை அவர்கள் செலுத்த மாட்டார்கள் அந்த கூட்டணிக்கு ஆதரவாக அப்படின்ற ஒரு நிலையை இந்த 3 விழுக்காடு சிக்கல் ஏற்படுத்தி விட்டதோ அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கு. அப்படி ஒரு நிலை வராது. அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவன் போன்ற இளம் தலைவர்கள் எங்களோடு இணக்கமாகத்தான் இருக்கிறார்கள். அவங்களாம் விடுதலை சிறுத்தைகளோடு நெருக்கமாக பழகியவர்கள், எங்கள் தலைவர் அவர்களை நன்றாக அறிந்தவர்கள். அதனால் நாங்கள் சொல்வதை விட அவரே அதுக்கு சரியான விடயத்தை சொல்வார். இல்லை, இப்போ உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க இந்த 3 விழுக்காடுக்கு எதிராக பேசுகிறவங்க ஜக்கையன் அதியமான் போன்றவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவரை மதிக்கிறாங்க. அவங்க உயர்ந்து வருவது செல்வாக்கு பெறுவதை வரவேற்கிறாங்க. ஆனால் இந்த சிக்கலில் ஏன் எங்களுக்கு எதிராக அவர் செயல்பட நம்ம எதிராக இல்லை. அதான் திரும்ப சொல்கிறதுனால அந்த இடஒதுக்கீடே விடுதலை சிறுத்தைகள் தலைவரால் தான் கிடைச்சிருக்கு. அப்போவே தொடக்கத்திலேயே எழுச்சி தமிழர் அதுக்கு மறுப்பு தெரிவித்தார். கலைஞருடைய அந்த ஒரு தூண்டுதல் பேரில் தான் அதை ஒத்துக்கிட்டாரெலாம் சொல்கிறாங்க. கிடையாது, அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் கிடையாது. அதாவது இப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்னு சொல்லியிருந்தா, நான் அவருக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்கு மறுத்து இருக்கலாம். ஆனால் அந்த 3% இடஒடு ஒதுக்கீட்டிற்கு உள் ஒதுக்கீட்டிற்கு அதை உச்சிமோந்து அதை வரவேற்றவர் எங்கள் தலைவர் தான், கிருஷ்ணசாமி அவர்கள் தான் அதை எதிர்த்தாங்க. அதுக்கு இப்போ கூட அவங்க சமயத்தில் ஏதோ ஒரு டெல்லியில் ஒரு போராட்டம் நடத்துனாங்க. இப்போ அவங்கெல்லாம் விட்டுடுறாங்க, எதிர்த்து வெளிப்படையாக போராட்டம் நடத்துகிறவங்க விட்டுடுறாங்க. இதுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டம் நிறைவேற்றுறவரை நாங்கள் தேர்தல் வந்தால் பார்த்துக்குருவோம், அது வந்தால் பார்த்துக்குறோம், இது வந்தால் பார்த்துக்கலாம். நேரே எதிர்க்கிறவங்க போய் எதிர்க்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆதரவு தந்தவங்களை போயிட்டு ஆதரவு தந்து சட்டத்தை நிறைவேற்றவங்கள போயிட்டு நீங்கள் இது மாதிரி பேசுகிறன்றது தான். அதுதான் சொல்கிறேன். 2 கண்கள் இருந்தாலும் பார்வை ஒன்றாக இருக்கணும். 2 கண்கள் இருக்கிற 2ஆக தெரியும், தெரியாதில்ல? அப்போ அந்த மாதிரி உங்கள் கண்களுக்கு ஏன் 2 தெரியுது? ஒன்றா பாருங்கள். இப்போ அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போனோன்னா, சீமான் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தை நிறைய விமர்சிச்சிருக்கிறார். ஆனால் போய் சந்தித்து அவரோட பேசி நாங்கள் அரசியல் பேசணும்லாம் சொல்கிறார். அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் சீமான் அவர்கள் விமர்சனம் செய்வது என்பது ரொம்ப எளிது. விமர்சனம் செய்துவிட்டு அதன் பிறகு எளிதாக பேசுவது என்பது அதை விட எளிது. அதனால் அதில் பெருசாக கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் அரசியல் தலைவர் இல்லை, ரஜினி அரசியல் தலைவர் இல்லை. அவர் நட்பு ரீதியாக பேசணும்னு சொல்லுவாங்க, சினிமா ரீதியாக பேசணும்னு சொல்லுவாங்க, இல்லை அரசியல் ஒரு மரியாதை நிமித்தமாக பேசணும்னு சொல்லுவாங்க. அவர் களத்துக்கு அரசியல் பேச போதலாம், அரசியல் பேசியிருக்கலாம். எப்படி அரசியல் போகுது, எப்படி இருக்குது, உங்கள் கட்சி எப்படி போகுது, என்ன எந்த வகையில் இருக்குது, அப்படி அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் அப்படி கலந்து பேசுவதனால் ரஜினிகாந்த் அவர்கள் களத்துக்கு வர போகிறது இல்லை. அதனால் அந்த அரசியல் அவங்க 2 பேருக்குமே அது சாத்தியமாக இருக்கும், மக்களுக்கு சாத்தியமாக இருக்காது. இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் விலகி செல்கிறார்கள். அதோட வேறு சிலரும் மற்ற பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் விலகுகிறார்கள். இதில் வெற்றி செல்வனா அப்படின்ற ஒருத்தர் மதுரையில் ஒரு கூட்டத்தை போட்டு தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறார். நம்ம வேல்முருகன் அவர்களோட இணைந்து செயல்பட போவதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த நிலைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம இந்த நிலையில் அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சி, அது நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும்.
எதனால் அவங்க விலகி சென்று, இது வெளியிலையும் தெரியுதே. அதுதான் சொல்கிறேன், விலகி அவங்க எந்த காரணத்தை மையப்படுத்தி விலகி சென்றிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால் வந்து அந்த கட்சி விவகாரத்தை நம்ம பேசுவதுன்றது அது சரியாக இருக்கு. போட்டி கட்சி அரசியல்னும் போது எல்லா கட்சியிலும் நீங்கள் பார்க்கத்தானே வேணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம வந்து இப்போ விலகினவங்கெல்லாம் சொல்லிட்டு தான் போகிறாங்க. இல்லை ஒன்று பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் எல்லா கட்சியும் நம்ம எல்லா நேரத்திலும் விமர்சனம் செய்ய முடியாது. தேர்தல் காலத்தில் தேர்தலில் வாக்குறுதியில் தருவது, அதில் இருக்கிற முரண்கள் என்ன, அதில் நடைமுறை சாத்தியம் என்ன இருக்கிறது, அதை நம்ம விமர்சித்து சொல்லலாம், தப்பு இல்லை. அவங்க ஏதாவது ஒரு கருத்து முன்வைத்தா அதுக்கு மாற்று கருத்து நம்ம சொல்கிறது தவறு இல்லை. அந்த கட்சியிலேருந்து விலகி ஏன் போனாங்கன்றதுக்கு நம்ம போய் சொல்ல முடியாதுல்ல. இல்லை அவங்க சொல்கிறாங்க அவர் வந்து சர்வாதிகாரி மாதிரி செயல்படுகிறார். அதுதான் அது நமக்கு தெரியாது. நம்ம அண்ணன் வந்து என்கிட்ட வந்து அண்ணன் சீமான் அண்ணன் வந்து நானும் அவரும் நிறைய பயணிச்சுக்கிறோம். ரொம்ப நெருக்கமான அண்ணன். அவர் நம்மளை பார்த்தா நல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா, என்ன தம்பி எப்பேரா இருக்க என்னடா இருக்கன்னு சொல்லி ஒரு பேசக்கூடியவர். அதோடு தான் நம்மக்கிட்ட நிற்குது. அதுக்கு தாண்டி ஊடுருவி இப்போ எங்கள் தலைவரோடு நான் பேசி பழகியதை போல், அவரோடு பயணிச்சதை போல் இவரு கூட நம்ம பயணிச்சதே கிடையாது. அப்படி ஒரு அவரை பற்றி இப்படி ஒரு சூழல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறது. இந்த சூழ்நிலை எந்த விதமான தாக்கங்களை 2026 ஒரே ஒரு செய்தி அண்ணன் அவர்கள் ஒரு இலக்கை நோக்கி கட்சி தொடங்கி இருக்கிறார். அவருடைய கட்சியில் இருக்கிற இளைஞர்களை, தோழர்களை அவரை தவறவிடாமல் அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது என் கருத்து. இப்போ உங்கள் கருத்தை பார்க்கும்போது நாம் தமிழரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல சாத்தியம்தானா? அதாவது நான் வந்து லட்சக்கணக்கான தொண்டன், விடுதலை தொண்டனை நானும் ஒருத்தேன். எங்களுடைய தலைவர்கள் முடிவு பண்ண வேண்டும். ஆமாம், அதனால் அந்த தலைவர்கள் வந்து முடிவு செஞ்ச போது கண்டிப்பாக இணக்கமாக செயல்படுவோம். அப்படி ஒரு நிலைமை வந்தால் கண்டிப்பாக இணக்கமாக தான் வேலை செய்வோம். பொதுவாக சிறுபான்மையினர், தலித் அமைப்புகள் இவங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறாங்கன்ற ஒரு பொது புத்தி இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சில தலித் தலைவர்களை தமிழ்நாட்டிலேயே பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறார் போல் பேசுகிறார்களே, அதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வட மாவட்டங்களிலும் ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கிறார். ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் வந்து இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அம்மையார் மாயாவதி அவர்கள் கூட தடம் புரண்டு அங்கே இருக்கிறாங்க. இன்னும் வந்து இப்படி ஆந்திராவில் இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது அவ்வளோ அதிகம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து என்னன்னு கேட்டால், இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரே காரணம்தான், அரசியல் அவங்க வைத்திருக்கிற இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மாற்றி அமைக்க போகிறோம். இங்கே சாதிய வண்ணங்கள் அப்படியே இருக்கணும், இந்து மதத்தை கூர்மைப்படுத்துவது, பிற சமூக மக்களை வந்து அச்சுறுத்து செய்வது, அதெல்லாம் குறிப்பாக வந்து இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, அவருடைய தேவாலயங்களை தகர்த்து நறுக்குவது. இது பாபர் மசூதி இடிச்சு இருக்கிறாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் வந்து தேவையற்ற செயலை இதை ஊக்கப்படுத்தி பல்வேறு கொலைகள் நடந்திருக்குது. மாட்டு இறைச்சி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி கூட படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு முதலமைச்சர் வந்து மாட்டு இறைச்சி தடை, அசாம் தான் நினைக்கிறேன், அங்கே வந்து மாட்டு இறைச்சிக்கு தடைன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் அவர் வந்து பாஜகவுடைய கொள்கை இருக்கார். இதைத்தான் நம்ம வந்து இதுதான் எதிராக இருக்குது அப்படின்னு தான் ஏதோ போகிற போகல அவங்களுக்கு எங்களுக்கு அப்படிலாம் விடுதலை சொல்லலை. கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக மக்களுக்கு எதிராக இருக்கிற அந்த கொள்கை கோட்பாட்டை இது வளர்ந்து வந்தால் இன்னும் ஆபத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்றதுனால தான் நாம் எல்லாம் ஒரு அணியில் நிற்கணும் அப்படின்றதுனால தான், அந்த புரிதலோடு தான் இந்தியா கூட்டணி உருவாக வேண்டும் என்று ஒரு அச்சாரம் போட்டவர் தான் நம்ம தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். இப்போ இந்த உங்களுடைய கூட்டணியில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை மாறாது அப்படியே 2026 களம் காணுவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார், நான் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் இருக்கிற கூட்டணியில் எங்களுக்கு எந்த நெருடலும் இல்லை, அப்படி மாறுவதற்கான சாத்தியக்கூறு ஒரு துளியளவு கூட எங்கள் பார்வைக்கு தெரியவில்லை. அதனால் எங்கள் கூட்டணி நல்லா வலுவாக இருக்குது. இப்போ இதுவரை தொடர்ந்து தொடங்கியதிலிருந்து இந்த நிமிடம் வரையில் எந்த விதமான நெருடம் இல்லை, அதில் மாற்றி சித்திப்பதற்கே நேரம் இல்லை. அதனால் வந்து எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். வலுவை இழக்காமல்
இன்னும் வலுப்பெறும் என்பது எனது நம்பிக்கை. இப்போ சென்ற தேர்தல்களை விட விடுதலை சிறுத்தைகள் இப்போது கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக பெற்று வருகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து எல்லாட்டையும் இருக்குது. அப்படின்ற நிலையில் போன முறை எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கினார்களோ அதே அளவிற்கு தொகுதிகளை ஒதுக்கும்போது உங்களுக்கு அது ஒரு நெருடலாக அமையாதா? நிச்சயமாக அது அது உண்மைதான். எங்களுக்கு வந்து சென்ற முறையே 6 சட்டமன்றம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்பு நாங்கள் 10 சீட்டு வாங்கியிருக்கிறோம். அது வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அஜெண்டா அடிப்பில் எங்கள் தலைவர் எடுத்த ஒரு முடிவு. இந்த முறை அதிலிருந்து மாறுவதற்கான அதிகமாக கேட்பீங்க. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டணி கட்சி தலைவராக இருக்கின்ற முதல்வர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் அதை அவர்களே பரிசீலனை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களுக்கு நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.